பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். நாம் பரிசுத்தாவியானவருடைய வரங்களை குறித்து கடந்த பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். இதற்கு முந்தைய பாடத்திலே பரிசுத்தாவியானவருடைய வரமாகிய பற்பல பாஷைகளை பேசுதலும் அதவைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். இந்த வரம் என்றால் என்ன, இந்த வரத்தை குறித்த பின்னணி வேதாகம் என்ன சொல்ல நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன காரியங்களை பார்த்தோம்? இந்த வரத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே முதலாக எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இது எங்கு பயன்பட்டது, இந்த வரம் முதலாக எங்கு செயல்பட ஆரம்பித்தது, அடுத்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எங்கெங்கெல்லாம் செயல்பட ஆரம்பித்தது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இவை பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இவைகள் வரங்களாக எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதற்கடுத்ததாக சபை சரித்திரத்திலே இந்த வரத்தை குறித்து இருக்கிற நம்பிக்கைகள், சித்தாந்தங்களை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டு சபையிலே, ஆதி சபையிலே ஏன் இந்த வரம் கொடுக்கப்பட்டது, அந்த வரத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது பல கருத்துக்களை பலர் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் பிரதானமாக அஸ்திவாரமாக வேதாகமத்தினுடைய வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது முக்கியமாக இது யூதருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட அடையாள வரம் என்று சொல்லி பார்த்தோம். அதற்குரிய பின்னணி ஏன் யூதருக்கு தேவன் புறஜாதிகளுடைய வாயினாலே வேறு பாஷைகளினாலே அவர்களிடத்திலே பேசக்கூடியது, பழைய ஏற்பாட்டிலே தேவன் சிறையிருப்புக்கு என்பதாக செயல்படுத்தின விதம் என்னவென்று சொல்லி பார்த்தோம், எந்தெந்த வழிகளிலே நடைபெற்றது. அடுத்து புதிய ஏற்பாட்டு சபையிலே இந்த வரம் செயல்பட்ட பொழுது அது ஆதி சபை விசுவாசிகள் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள், அவிசுவாசிகளான யூதர்கள் என்ன எடுத்துக்கொண்டார்கள், அவிசுவாசிகளான புறஜாதிகள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள், இவர்களெல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இந்த வரம் எப்படி பயன்பட்டது, இந்த வரம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். இது ஒரு மொழியாய் காணப்படுகிறது. அது எப்பேற்பட்ட மொழியாய் காணப்படுகிறது? அது பூமிக்குரிய மொழியாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். இது பூமிக்குரிய மொழியாக தான் காணப்படுகிறது. இது புதிய ஏற்பாட்டு சபையிலே எங்கு பேசும் பொழுதும் அவர்கள் பூமியிலே பேசாத மொழியை பேசவில்லை என்று சொல்லி பார்த்தோம். அதற்கடுத்ததாக இதனுடைய காலகட்டம், எந்த காலகட்டத்திலே செயல்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். இது அநேக வேதாகம வல்லுநர்கள் கூறுகிறபடி யூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட இந்த வரம் பழைய ஏற்பாட்டிலே 2 முறை எப்படி அசீரிய சிறையிருப்பு, பாபிலோன் சிறையிருப்பே அவருக்கு அடையாளமாக தேவன் மறு பாஷைக்காரரோடு பேசினாரோ, அதே போல மறு பாஷைக்காரர் மூலமாக கிபி 70 நியாய தீர்ப்புக்கு இவர்கள் எச்சரிக்கும் வண்ணம், எச்சரிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படும் வண்ணமாக இது செயல்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். அந்த நோக்கம் முதல் நூற்றாண்டிலே நிறைவேறினது என்று சொல்லி பார்த்தோம். கிறிஸ்தவர்கள் இதை எப்படி இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த வரம் தந்தரப்பட்டதன் நோக்கம், அது சபையிலே நிறைவேறுவதனுடைய நோக்கம், தேவன் அதை எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட சித்தாந்தங்கள், நான் இப்படி நினைக்கிறேன், எனக்கு இப்படி அனுபவம் இருக்குது, நம்முடைய அனுபவம் சார்ந்து எதையும் விளக்கக்கூடாது. வேதாகமம் ஒரு காரியத்தை குறித்து எந்த நோக்கத்திற்காய் எந்த வழிகாட்டுதல் இப்படி சொல்லி இருக்கிறதோ அந்த வழிகாட்டுதலின் பேரிலேயே அவைகள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு இந்த வரத்தை குறித்து இருக்கக்கூடிய கேள்விகள் என்னவென்னவென்று சொல்லி முக்கியமாக கேட்கப்படுகிற கேள்விகள், இதை குறித்து ஏன் இந்த வரத்தை குறித்து இன்றைக்கு சபைகள் நடுவிலே விதவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன, நாம் இதை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி நாம் இவைகளை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதற்கு கிருபை செய்வாராக. அதிலே முதலாவதாக இந்த வியாக்கியான வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை குறித்து அதிகமாக நான் பேசினேன். இந்த பற்பல பாஷைகள் பேசினதை வியாக்கியானப்படுத்தக்கூடிய வியாக்கியான வரம் என்றால் என்ன, அதுதான் நாம் இன்றைக்கு முதலாவதாக பார்க்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபையிலே பார்க்கும் பொழுது இந்த பற்பல பாஷைகளை பேசக்கூடியதும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணக்கூடியதும் இசைந்து போகக்கூடியதாக இருந்தது. ஒரு வசனம் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால், அர்த்தம் சொல்லுகிறது என்னவென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம். குறிப்பாக இது எங்கு பயன்பட்டது? யூதர்களோடு தொடர்புடைய இடத்தில் இருக்கும் பொழுது பயன்பட்டது. அப்படி பயன்படுகிற இடத்திலே அந்த யூதராய் இருக்கக்கூடியவருக்கு அவர் பூர்வீகமாய் கொண்ட மொழி,
அந்த மொழியிலே ஒருவர் பேசும் பொழுது அந்த மொழி சார்ந்து வியாக்கியானிக்கக்கூடியவர் அது என்ன சொன்னார் என்பதை சபைக்கு பிரத்யட்சமாக ஒருவர் அறிவிக்க வேண்டும். இதுதான் அந்த வரத்தினுடைய சாராம்சம். 1 கொரிந்தியர் 12:10 இருக்கிறது. இந்த வியாக்கியானப்படுத்தக்கூடியது என்ன? அவர் எதை வியாக்கியானப்படுத்துகிறார்? வியாக்கியானம் என்று சொல்லும் பொழுது எதை வியாக்கியானப்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடியதிலே மாற்று கருத்துகள் உண்டு. ஒரு சாரர் சொல்லுகிறார்கள், எப்பொழுதுமே சபையோடு தொடர்புடையதிலே, ஒரு சர்ச்சு செட்டப்ல, ஒரு சபையிலே ஒருவர் பற்பல பாஷைகளை பேசுகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக வியாக்கியானப்படுத்தக்கூடியவர் இருக்க வேண்டும். அதை 27வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 14:27. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தத்தை சொல்லுகிறவன் வேண்டும். அப்ப அர்த்தத்தை சொல்லுகிறவன் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அங்கே அர்த்தம் சொல்லுகிறவர்கள் இருந்திருக்க வேண்டும், அந்த வரம் பெற்றவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் எடுப்பதற்கு முடியும். அதே போல அதே அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களா ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். அர்த்தம் பேசுகிறவரே என்ன சொல்ல முடியும்? அன்றைக்கு ஆண்டவர் சிலருக்கு அந்த இவை கொடுத்திருந்தார், எல்லாருக்கும் எல்லாம் அன்றைக்கு கொடுக்கப்படவில்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதே போல அர்த்தம் சொல்லுகிறவர் ஒருத்தர் தான் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் சொன்னால் அது என்ன சொன்னார் என்பதிலே அங்கு குழப்பம் உண்டாகி விடும். அதே போல சில வியாக்கியானப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் எந்த மொழி ஒருவர் பேசினாலும் அதை வியாக்கியானப்படுத்துவதற்கு கிருபை பெற்றிருந்திருக்கலாம். அன்றைக்கு ஒருத்தர் எந்த மொழியிலே ஒருவர் பேசினாலும் அந்த மொழியை வியாக்கியானிப்பதற்கு. இது வியாக்கியான வரம் என்று சொல்லும் பொழுது அந்த வேர்டு பை வேர்டுன்னு அல்ல, ஒரு வார்த்தைக்கு இந்த வார்த்தை லா 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 என்று அல்ல, என்ன சொன்னார் அது சபைக்கு அறிவிக்கிறது. இந்த மொழியிலே இவர் என்ன பேசினார் அதை சபைக்கு அந்த செய்தியின் சாராம்சத்தை எடுத்து அறிவிக்கக்கூடியது. ஏனென்று சொன்னால் இந்த கொரிந்து சபையில் என்ன நடந்தது என்று சொன்னால் அங்கு ஏற்கனவே அப்ரோடிட்டிஸ் என்கிற ஒரு தேவதையை வணங்கி கொண்டிருந்தார்கள். தேவதாசி முறை இருந்தது. அந்த சபையிலே அந்த பட்டணத்திலே அநேகர் இந்த மாதிரிப்பட்ட வினோதமான பாஷைகளை பேசுவதாகவும் கடவுளோடு பேசுவதாகவும் தங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சபைக்குள்ளே வந்தவர்களின் சிலர் ஆராதனை வேளைகளிலும் இப்படியாக வினோதமான பாஷைகளை பேசுவதாகவும் தேவனோடு பேசுவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் தடைபட்டு போயிற்று, குழப்பப்பட்டு போயிற்று. அதே போல ஒருவர் ஏதாவது பேசின உடனே ஒருவர் ஒன்று சொல்வதும் அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளே இல்லை இதுதான் அர்த்தம் என்று சொல்வதும், அர்த்தம் இதில் எந்த அர்த்தம் உண்மை என்று சொல்வதற்குள்ளதாகவே அங்கு பல குழப்பங்கள் வந்தது. பவுலிடத்திலே கேட்கிறார்கள், இப்படியெல்லாம் குழப்பங்கள் நடக்கிறது சொல்லுங்கள் என்று சொல்லி. ஆகையினாலே தான் பவுல் சொல்லுகிறார். இந்த 33வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல. குழப்பம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய செயல்பாடல்ல. குழப்பம் விளைவிக்கிறது, கேடு உண்டாக்குறது, சண்டைகள் மூழுவது, இவைகளிலே தேவன் செயல்படவில்லை. அதே இதில் 40வது வசனத்தை வாசியுங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. எது செய்தாலும் இட் மஸ்ட் பி டன் இன் ஆர்டர், ஒழுங்காக கிரமமாக செய்யப்பட கடவுது. இதுதான் இப்போ வியாக்கியான வரம் என்று சொல்லக்கூடியது. ஒரு பேசக்கூடிய பூமிக்குரிய மொழி, அந்த மொழி என்னவென்று சொல்லி அந்த கருத்தை நேராக சபைக்கு அறிவிப்பது. அந்த மொழியை அவர் இயல்பாக கற்றிருந்திருக்க கூடாது, அவருக்கு அறியாத மொழியாக இருந்திருக்க வேண்டும். அப்படி செயல்படும் பொழுது பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் யூதரோட அடையாள தொடர்புடைய வரமாய் இருக்கிறபடினாலே அது நின்று போகக்கூடியதாக இருந்தால் இதனுடைய தேவையும் முடிந்து போய்விட்டது.
என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய தேவை முடிந்து போய்விட்டது என்று சொன்னால் என்னென்றால் பேசாமல் அதற்கு வியாக்கியானம் அவசியம் இல்லை. ஆக இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்ததாக இந்த வரத்தை குறித்து, இந்த வரம் இன்றைக்கு சபை நடுவே தொடரவில்லை. எந்த வரங்கள்? பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், வியாக்கியானப்படுத்துகிற வரம். இந்த வரங்கள் இன்றைக்கு சபையிலே செயல்பாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் தான் பெருவாரியான சாரார் சபை சரித்திரத்திலே. இன்னொரு சாரார் இல்லை, அந்த வரங்கள் பற்பல பாஷைகளை பேசுதல், வியாக்கியானப்படுத்தல் தொடருகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த வரத்தை சொல்லுகிறவர்களுக்குள்ளதாகவே பற்பல பாஷை என்று சொல்லக்கூடியது, பூமிக்குரிய பாஷைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தேவ பாஷை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தூதர் பாஷை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது வியாக்கியானம் இதோடு சார்ந்து போகிறது. அவர்களுக்குள்ளதாகவே பிரிவினைகள், மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. அது குறிப்பாக இந்த 20ஆம் நூற்றாண்டிலே பெந்தேகோஸ்தே சபைகள் வந்த பிறகு அந்த கருத்தை நம்புகிறவர்கள் பரவலாக பல இடங்களிலே சிலர் எழும்பி வருகிறதை அறிய முடிகிறது. இப்படி இரு சாரார் இருக்கிறார்கள். நான் கடந்த வாரம் பேசினது அந்நிய பாஷை, பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், அது அஸ்திபார வரமாக இருக்கிறது. அதனுடைய தேவை நிவர்த்தியாகிவிட்டது. வியாக்கியானப்படுத்துகிற வரத்தினுடைய தேவை நிவர்த்தியாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்து நான் உங்களுக்கு பேசினேன். அதுதான் வேதாகமத்தின் வெளிச்சத்திலும் அதிக ஆதாரப்பூர்வமே நிலைநிறுத்தப்படக்கூடியது. இப்போ இந்த இரு சாராருடைய நிலைப்பாட்டுகள், அவர்கள் எடுக்கிற வாதங்களை நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்குள்ளதாகவே, தேவ நம்பிக்கை உள்ளவர்களுக்குள்ளதாகவே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குள்ளதாகவே இன்றைக்கு இரு சாராரில் இருக்கக்கூடியபடினாலே இரு சாராருடைய நிலைப்பாடுகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனாலும் எல்லா காரியங்களிலும் சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் வேதாகம் சொல்லுகிறது. நாம் சரியானவற்றை கர்த்தர் தந்த வெளிச்சத்திலே சரியானவற்றுக்காக நிற்க வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது. முதலாவது, பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தினுடைய அவசியம் பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்லப்படுவதற்கான வாதங்கள், காரணிகள் என்னென்ன அதை நம்ம பார்ப்போம். முதலாவது, இந்த பாஷை வரத்தினுடைய தன்மை. இந்த பாஷை வரத்தினுடைய தன்மை என்ன தன்மை? எழுதப்பட்ட வேத வார்த்தையை மெய்ப்பிப்பதற்கு. ஏன்? இது விசுவாசிகளால் உண்டாகும் அடையாளங்கள் ஆவன. பற்பல பாஷைகளை பேசணும், அவமான பாஷைகளை பேசுவார்கள். தட் இஸ் அ சைன். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய வெளிப்பாட்டை தேசத்திற்கு, உலகத்திற்கு அருளினார் என்று சொல்லக்கூடிய செய்தி இதற்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. இது எப்படி இருந்தது என்று என்ன சொல்லப்பட்டது? இது எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டது. எங்கே இருக்கிறது? நம்ம ஏற்கனவே வாசித்தோம். வாசியுங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். வாசியுங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அடையாளங்கள், அதற்குள்ளே இது வருகிறது முதலாவது. அடுத்ததாக பிரதானமாக, இதுதான் நான் கடந்த வாரத்தில் இந்த நிலைப்பாட்டை தான் எடுத்து பேசினேன். பற்பல பாஷையை பேசுகிற வரம் புறஜாதியாகி விசுவாசியாத இஸ்ரவேலுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. அதை தான் நாம் 1 கொரிந்தியர் 14:21-22 வாசித்தோம், யூதர்களுக்கு என்று சொல்லி. அடுத்ததாக இது எப்போ, எதற்கு? நியாய தீர்ப்பு வரப்போகிறது, மனம் திரும்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், நீங்கள் சிலுவையில் அவரை ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அப்போஸ்தலர் 2 இதை தான் சொல்றார். இது எது வரைக்கும் சொல்லப்பட்டது? கிபி 70 நியாய தீர்ப்பு வரைக்கும் இந்த அடையாள வரம் பயன்பட்டது யூதரோடைய தொடர்பிலே. அதற்கு பிறகு அந்த செயல், அந்த தேவை முடிந்து போய்விட்டதுனாலே இதுவும் முடிந்து போய்விட்டது என்கிற வாதத்தை வைக்கிறார்கள். மாத்திரமல்ல, இந்த பற்பல பாஷை வரம் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி தேவனிடத்திலிருந்து வந்ததென்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14:26-28 வரை வாசியுங்கள். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட்ட கடவுது.
யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசப்படுவன். இங்க என்ன ஒன்று சொல்லப்பட்டிருக்கு? ஒருவன் ரகசியத்தை பேசுறான். நாம் இன்றைக்கு ரகசியத்தை தேடுவதற்கு, டீகோடிங் பண்ணுவதற்கு யாரும் அழைக்கப்படவில்லை. அப்படி நமக்கு அவசியம் இல்லை. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எழுத வேண்டாம் என்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அன்றைக்கு அவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய ஏற்பாட்டின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலம். அன்றைக்கு இவைகளும் செயல்பாட்டில் இருந்தது. இதை உறுதிப்படுத்தினது. அடுத்ததாக அடையாள வரங்களில் ஒன்றாகிய பிரதானமான அப்போஸ்தல வரம் நின்று போய்விட்டது என்பதற்கான உறுதியான சான்றுகள் உண்டு. அப்போஸ்தலர் 1:21-22 படியுங்கள். நாம் இதை ஏற்கனவே அப்போஸ்தல வரத்தில் பார்த்ததுதான். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். எங்களுடனே கூட இருந்து இதெல்லாவற்றையும் பார்த்த ஒருவன் அவன்தான் ஏற்படுத்தப்படணும். அப்போஸ்தலிக் கேண்டிடேட்டுக்கு யாரையும் எடுக்கலான்னு சொல்லலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்து இதெல்லாம் செய்து உயர எடுத்து கொள்ளப்பட்டதற்கு எங்கள் கூட இருந்து இதெல்லாம் பார்த்த ஒருவர் தான் அதுக்கு கேண்டிடேட் ஆக முடியும். அப்போனா அதற்கு பிறகு பிறக்கிறவங்களோ அதற்கு பிறகு சபைக்குள்ளே வருகிறவர்களோ நேரடியாக அந்த ஊழியத்திற்கு தகுதி அடைய முடியாது. பவுல் சிறப்பு அப்போஸ்தலர் அதையும் பார்த்தோம். ஆனால் அப்போ பவுல் சிறப்பு அப்போஸ்தலர் என்று பேதுரும் அதை அப்ரூவ் பண்ணுகிறார். அவர் அப்போஸ்தல வரம் பெற்றவர் என்று அதை அப்போஸ்தலர் அங்கீகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நேரடி தரிசனமாக வேண்டியதெல்லாம் பார்த்தோம். அப்போ அது இன்றைக்கு நடைபெறவில்லை, சாத்தியமில்லை. அப்படி இருக்கும்போது அடையாள வரங்களில் ஒன்று இல்லாத போது இன்னொரு அடையாள வரமாய் கூடப்பட்டிருக்கிற இதுவும் அதனுடைய அவசியம் பூர்த்தியாகிவிட்டது என்று எடுக்க முடியும். அடுத்ததாக இந்த வரத்தினுடைய காலகட்டம் அதனுடைய தேவை பூர்த்தியாகிவிட்டது என்று வேதாகமே சொல்லுகிறது என்று எடுக்கலாம். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். இங்குள்ள கிரேக்க மொழி மூல மொழியை எடுக்கக்கூடியவர்கள் அதை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சீஸ் என்று சொல்லக்கூடியது கிரேக்க வார்த்தை பயோ என்று சொல்லக்கூடியது. பயோ என்று சொல்லக்கூடியது மிடில் வாய்ஸ் என்கிற கருத்திலே வருகிறது. அப்படி என்றால் இட் வில் சீஸ் ஆஃப் இட் செல், தானாயே நின்றுடும். அதுக்கு அது பாட்டே அணைஞ்சிரும், அது பாட்டே போயிடும். அது நின்று போவதற்கு ஏதேயும் காரணிகள் இருக்காது என்ற அர்த்தத்தில் வருகிறது. மற்ற இடங்கள் ரெண்டுக்கு என்ன வருகிறது? மற்ற ரெண்டும் சொல்லுங்க, என்னெல்லாம் போட்டிருக்குது? தீர்க்க தரிசனங்களால் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். அந்த ரெண்டுமே ஒளிந்து போன்னு இருக்கிறது. இது மட்டும் ஓய்ந்து போன்னு தமிழ்ல வருகிறது. இங்கிலீஷ்ல என்ன வருகிறது? வேனிஷ் அவே. மற்ற இரண்டுமே வேனிஷ் அவே. இது மட்டும் சீஸ்ன்னு வருகிறது. இதை ஏன் வேனிஷ் அவேன்னு போடாம இதை மட்டும் சீஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க? ஏன்னு சொன்னா மூல மொழியிலே இது சீஸ்ன்னு சொன்னா இது தானா இருக்கக்கூடியது, மற்றது பேசிவ் வாய்ஸ்ல வரக்கூடியது. எதிர்மறையாக அது அப்படி என்றால் அது நின்று போவதற்கு எக்ஸ்டர்னல் காஸ், ஒரு கிரியை நடைபெற வேண்டும். அறிவு, தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடியது ஒரு காசு வரணும். ஆனால் இதுன்னு சொல்லக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா இது நடந்தவுடனாகவே இதே நின்று போய்விடும் என்று சொல்லக்கூடியது. ஆக இந்த வார்த்தையை பயன்படுத்தி, இந்த வார்த்தை மிடில் வாய்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது இதற்கு ஆதாரம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கடுத்ததாக நிறைவானது என்று சொல்லக்கூடியது. நிறைவானது டிலியா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இது நிறைவானவர்னு போடாதனால நியூட்ரல் ஜெனரல் இருக்குது. நிறைவானது அதுன்னு இருக்குது. நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்றால் அது 2வது வருகையை குறிக்கலாம். இப்போ 2 நிலையில சொல்றாங்க. இது வந்து நிறைவானது என்று சொல்லக்கூடியது 2ஆம் வருகை, இல்லாவிட்டால் நிறைவானது என்று சொல்லக்கூடியது வேதாகம வார்த்தையினுடைய கம்ப்ளீட் ரெவலேஷன். அப்போ நிறைவானவர் என்று போடாததுனால, நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்னா நிறைவானவர் இயேசு கிறிஸ்து வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்.
நிறைவானதுன்னு போட்டிருக்கிறதுனால இது வேதாகம அந்த புதுமையான வேதாகமம் எழுதி நிறைவேற்றப்பட்டு முடிவதை தான் இது குறிப்பிடுகிறது என்று கூறக்கூடிய வேதா வல்லுநர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் பவுல் இங்கு பைபிள் கேனன் வேதாகமத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய பூரணத்தை பற்றி பேச வரவில்லை என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. அப்படி இது இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி குறிப்பிடுவதா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த வரம் இதனுடைய செயல்பாடு முடிந்து போவதற்கு அந்த மிடில் வாய்ஸ்ல இருக்கிற ஓய்ந்து போகும் என்று சொல்லக்கூடியதே போதுமானது என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக இந்த வரங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிற்கால ஊழியங்களிலே பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்போ அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அவர் சுகமளிக்கு வரத்தை பயன்படுத்துகிறாரு. ஆனால் தீமோத்தேயுவின் கடிதம் எழுதும் போது த்ரோபிமுஸை மிலேத்துவிலே நான் பலவீனக்காரரை விட்டு வந்தேன்னு சொல்ற அப்போ பயன்படுத்தல. பவுலுடைய பிற்பாடு ஊழியங்களிலே பிற்பாடு அவர் செய்த ஆரம்பகட்ட காலகட்டத்திற்கு பிறகு செய்த ஊழியங்களிலே அவர் எந்த இடத்திலும் இந்த அடையாள வரங்களை பயன்படுத்தினதாக சான்றே கிடையாது. இப்போ கொரிந்தியரை தவிர்த்த மற்ற எந்த நிருபங்களிலும் அவர் இந்த கிஃப்டை பயன்படுத்தினது மாதிரி கிடையாது. பிற்பாடுள்ள நிருபங்கள்ல சிறைச்சாலை நிருபங்கள்ல பார்க்கும்போது சுகமளிக்கும் வரத்தையும் செயல்படுத்த முடியாமற் போனதை தான் சொல்றார். அப்படின்னா அதுவும் எடுக்கப்பட்டது, அது அடையாள வரம். அது எடுக்கப்பட்டிருக்கிற வேளையிலே இதுவும் நிறைவேறி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இது வேதாகமம் சார்ந்தும் பிரதானமாக. அடுத்து சரித்திரம் சார்ந்து வேதாகமத்திற்கு வெளியிலே இந்த வரத்தினுடைய செயல்பாடுடைய பூர்த்தியாகி விட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய வாதங்கள் என்னவென்றால், சபை சரித்திரத்திலே அதற்கு பிறகு பார்க்கும்பொழுது 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி இந்த வரம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் கொடுக்கப்படுவதை பார்க்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஜான் கிறிஸ்டசன் அவர் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தை எடுத்து அவர் அதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது இப்பேற்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கு இங்கு நடைபெறுவதில்லை என்று அந்த சபை பிதா ஒரு பெரிய பிரீச்சர் ஜான் கிறிஸ்டசன் கிபி 345 பிறந்தவர் அவர் சொல்லுகிறார். அதே போல சபை சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டு வரைக்கும் இது ஒரு பேசு பொருளாகவே இல்லை. அன்றைக்கு பேசினவர்கள் சில குழப்பவாதிகள் தான் ஆங்காங்கு நாங்கள் புதிய பாஷை பேசுகிறோம் என்று பேசினார்களே ஒழிய சபை சரித்திரத்திலே இது ஒரு பேசு பொருளாக இந்த வரம் இது இப்படி, இந்த வரம் இது இப்படியா என்று சொல்லக்கூடியது ஒரு வாதத்திற்குரியதாகவில்லை. 20ஆம் நூற்றாண்டு தான் வந்தது. அப்படி என்றால் 2ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை தேவன் யாரையும் பயன்படுத்தவில்லையா, பரிசுத்தாவியினர் வாசம் செய்யவில்லையா, நிரப்பவில்லையா, அபிஷேகிக்கவில்லையா? அப்படி கிடையாது. சிலர் சொல்லக்கூடியது இல்லை, அது சபை இருட்டின் காலத்திலே போய்விட்டது, நாங்கள் தான் வெளிச்சம் கொடுத்தோம் என்று சொல்லி. அப்படி ஒன்றும் இல்லை. அதே போல சரித்திரத்தில் ஆங்காங்கு சிலர் பேசினதா இருந்தாலும் துர்போதனை குழுவினர் தான் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். சரித்திரபூர்வமான கிறிஸ்தவ விசுவாசத்தில் இல்லாத பல குழுக்கள் துர்போதனை குழுக்களிலிருந்து அநேகர் பேசியிருக்கிறார்கள். அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. அதே போல சரித்திரத்தில் செயின்ட் அகஸ்டின் ஆதி காலத்திலிருந்து அதுக்கு பிறகு சீர்திருத்தவாதிகளோ, மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வினோ, அடுத்து டிஎல் மூடியோ, சார்ல்ஸ் ஸ்பர்ஜனோ, கடந்த நூற்றாண்டிலே பயன்படுத்தப்பட்ட பில்லி கிரகாமோ, இவர்கள் யாரும் இந்த பற்பலை பாஷை வரத்தை பேசவில்லை என்று சொல்லப்பட்டிருக்க ஆகினாலே இவைகளும் அதற்கொன்று சான்று என்று சொல்லுகிறார்கள். அதே போல இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் பூமிக்குரிய எந்த பாஷையை பேசுகிறார்கள் என்று சொல்லி அது எந்த சான்றுகளும் இல்லை. இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் பூமியிலே இவர்கள் பேசுகிற மொழி எந்த விதமான பூமிக்குரிய பாஷையாக எடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். சில குழுக்கள் பேசினவைகள்லாம் ஆடியோ பதிவாக செய்து அவைகளை எல்லாம் எடுத்து பார்த்தபோது இது எந்த மொழியிலும் இவைகளை கொண்டு வர முடியாது என்று சொல்லி எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல பற்பல பாஷைகளை பேசுகிறதை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய எல்லா குழுக்களும் கிறிஸ்தவத்திலே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஒற்றுமைப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் இணைப்பதற்கு பதிலாக அவர்களை ஒரு பிரிவினை தான் வந்திருக்கிறது. இவர்கள் ஆவிக்குரியவற்றிலே சிறந்தவர்களாகவும் பெரியவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் மற்றவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் ஒரு டிவிஷன் அதுதான் இதை ஏற்படுத்தியிருக்கிறதை ஒழிய ஆக்கப்பூர்வமை செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். இது வரங்கள் அடையாள வரங்கள் நின்று போனது என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாதம் இல்லை. இன்றைக்கு தொடருகிறது என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது பெந்தேகோஸ்தே கரிஸ்மாட்டிக் சபையை சார்ந்தவர்கள், அவர்கள் சில காரணங்களை எடுத்து வைக்கிறார்கள். சிலர் சொல்லக்கூடிய சில
ஒரு வாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவைகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். சிலவற்றை வாதமாகவே எடுக்க முடியாது. நான் தரிசனம் பார்த்தேன், எனக்கு அப்படி வாயில வந்தது, நான் பேசினேன், நான் சிரித்தேன், நான் ரசித்தேன் என்று சொல்லக்கூடியதை வாதமாக எடுக்க முடியாது. அவர்கள் வாதம் என்று சொல்லக்கூடியவை சிலவற்றை நான் எடுத்து வைக்கிறேன். முதலாவது, அவர்கள் சொல்லக்கூடியது நேரடியாக அந்நிய பாஷை ஒளிந்து போகும் என்று குறிப்பில்லை என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக, இந்த வரத்தினுடைய தன்மை 1 Corinthians 14 படி பார்க்கும் பொழுது இது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அதில் மேன்மை உள்ளவன், நீங்கள் எல்லாரும் பாஷைகளை பேசுவோம், தடை பண்ணாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இது நின்று போகவில்லை. அதே போல் அப்போஸ்தல வரம் இன்றைக்கு கொடுக்கப்படக்கூடியது என்று நாம் சொன்ன மெயின் பெண்டேகோஸ்டே சபைகளிலே ஒரு சாரார் அப்போஸ்தல வரம் இருக்கிறது என்றும் இன்னொரு சாரார் அப்போஸ்தல வரம் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தல வரம் இருக்கிறபடினால் இதுவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாதிடுகிறார்கள். நிறைவானது என்று சொல்லக்கூடியது அது இயேசு கிறிஸ்துவின் வருகை தான். 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்பதினால் அது அவருடைய வருகையில் தான் நடக்கும், அது வரைக்கும் இதெல்லாம் தேவை என்று சொல்கிறாங்க. அதே போல பவுல், நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், பெரியவனான போது குழந்தை கேட்டவர்களை விட்டு விட்டேன். மெய்யான ஒரு முதிர்ச்சி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் தான் உண்டாகும். ஆகையினாலே அது வரைக்கும் இவைகள் தேவை. அதே போல வரங்களுடைய அவசியமின்மை எங்குதான் நடைபெறும்? இயேசு கிறிஸ்துவின் வருகையில் தான் நடைபெறும். அதே போல இது தற்காலிகமானதுன்னு நேரடியாக வசனம் சொல்லல. நாம் இவைகளை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அது இருக்க தான் செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதே போல சபை சரித்திரத்தை, அதுக்கப்புறம் வேதாந்தத்து வெளியில இவங்க வந்தா இவங்க சொல்லுவாங்க, சபை சரித்திரத்தை வச்சு நம்ம எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். சபை சரித்திரத்திலே பற்பல பாஷைகளை பேசினவர்கள் துர்போதனையாளர்கள் மட்டும்தான் சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிறதுல கர்த்தருக்கு பயப்படுறவங்களும் பேசுறாங்க. அதே போல சாத்தான் ஒளியின் தேவதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அவன் சிலர் மூலமாக பற்பல பாஷைகளை பேசுவது போல ஒரு மாயத்தோற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆகையினாலே அந்தைகளை வைத்து அந்த கிரிகளை வைத்து விட்டு வரமில்லை என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அநேகரை கர்த்தர் இந்த வரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இப்படி சில வாதங்களை சொல்லுகிறார். அதே போல பிரிவினை என்று சொல்லக்கூடியது இந்த வரம் பிரிவினையை சொல்லவில்லை, பாவம்தான் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லி வாதங்களை சொல்றாங்க. இப்படி வாதங்கள் பிரதிவாதங்கள் இருந்து கொண்டே இது இன்றைக்கு நாம் இந்த வாதம் பிரதிவாதம் ஒருத்தர் என்னதான் நாம் ஒரு நிலையில நின்றாலும் இரு சாராரும் இருக்கத்தான் செய்வார்கள். அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் வேதாகம வசனத்திற்கு வெளிச்சத்திற்கு உட்படுத்தி நாம் தெளிவடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதில் பிரதானமாக நாம் சொல்ல வேண்டியது, வசனம் வெளிச்சத்தில் ஆதாரத்தில் பார்க்கும் பொழுது இது அஸ்திபாரம் வரமாக இருக்கக்கூடியது என்பதுதான் நிலைநிறுத்தப்படக்கூடியது. ஆனால் இப்போ கர்த்தருக்கு பயப்படுறவங்க சிலர் பேசுகிறாங்க என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு பேசுகிறவர்களில் அனைவரும் எல்லாம் பிசாசு பிடித்தவர்கள் என்றோ ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொல்ல முடியும். ரட்சிக்கப்படாதவர்கள் பேச முடியும், பிசாசு பிடித்தவர்களும் பேச முடியும், ரட்சிக்கப்பட்டவர்களும் பேச முடியும், பேசுகிறார்கள். அது எப்படி என்கிற ஒரு கேள்வி வரலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ்ரவேலிலே முதல் பிரதான ஆசாரியன் யார்? இஸ்ரவேல்ல முதல்ல கன்றுக்குட்டி செய்ய வச்சது யாரு? ஆரோன் செய்ய வைப்பாரா? எவ்வளவு பெரிய பரிசுத்தம்! முதல் பிரதான ஆசாரியன் அவரு செய்வாரா? அவர் தான் செய்தார். ஒருவரை தேவன் பயன்படுத்துகிறார் என்பதனால அவர் சொல்வதெல்லாம் சரி என்று நீங்கள் எடுக்கக்கூடாது. இங்கதான் கவனமா இருக்கணும். எது எடுத்தாலும் வேதாகம வரம்பிற்குள் வருகிறதா, வசனத்திற்குள்ளே நிலை நிற்கிறதா என்று பார்க்கணும். அதற்குள்ளே கொண்டு போகணும். அதற்குள்ளே போய் அது தெளிவடைந்து வரணும். இல்லை அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நம்ம யாரும் மோசமானவங்கன்னு சொல்லலை. ஒருவர் சொல்லக்கூடியது சரியா தவறான்னு தீர்மானிக்கக்கூடியது வேதாகமம். வேதாகமம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. இல்லை அவங்க வாழ்க்கை ரொம்ப பயந்து வாழ்கிறாங்க. பயந்து வாழ்கிறவங்க கிறிஸ்தவத்துக்கு வெளியில் இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் வெளிப்புறமாக ரொம்ப சன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்று எடுத்து விட முடியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று அவர்கள் அங்கீகரிப்பதில்லை. அதனால் அவங்க ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்க சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே அதிலே தெளிவாக இருக்கணும். இன்னொன்று, இதில் முக்கியமாக நாம் எதற்கு முற்றின இடம் வைக்கக்கூடாது என்றால், இதில் சில குழுக்கள் எக்ஸ்ட்ரீமாக போய்
இதில் வாதங்கள் இப்போ ஒரு கூட்டம் என்ன இருக்கிறாங்க, எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே நாங்கள் பேசுகிறோம், தனிப்பட்ட செட்டப்பில் நாங்கள் வியாக்கியானம் பண்ணுறோம், பேசுகிறோம், ஏதோ செய்கிறோம் என்று செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேசாதவர்களை தங்களில் கீழான நிலையானவர்களாக பார்ப்பதில்லை. அவங்களும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், ஒருவேளை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கலையா இருக்கும்னு அவங்க திருப்தி அடைந்து விடுகிறது. அவங்களுக்கு கொடுக்கல, நம்ம கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி. அது ஒரு பெரிய பிரச்சனையை மேலோட்டமாக ஏற்படுத்தாது. கர்த்தருடைய வசனத்திற்கு மீறி இருந்தால் எல்லாமே எங்கேயாவது பிரச்சனையில் தான் நிற்கும். ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எது பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்நிய பாஷை பேசணும். பரிசுத்தாவி பெறணும்னு சொன்னால் அது அந்நிய பாஷை இன்றைக்கு பேசணும். அடையாளமாக அந்நிய பாஷை பேசணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். அது பேசினாதான் பரலோகத்துக்கு போவாங்க, இல்லைன்னா பரலோகத்துக்கு போக மாட்டாங்க என்று கிரியைகளை கொண்டு தேவன் கிருபையினாலே சம்பாதித்து தந்த ரட்சிப்போடு கூட இவர்களுடைய இவைகளை கொண்டு வரும் பொழுது அது கண்டிக்கப்படக்கூடியது. இல்லை, நான் தனிப்பட்ட விதத்தில் நான் பேசுகிறேன், எனக்கு பக்தி விருத்திக்காக பேசுகிறேன்னு ஒருவர் சொல்லிவிட்டு போவாரானால் அவருக்கும் தேவனுக்குரியது. அது சரியா தவிர அதுவும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை நான் உற்சாகப்படுத்தலாமா படுத்தக்கூடாதா என்று சொல்லி. ஆனால் நேரடியாக எதிர் விளைவு ஏற்படுத்தக்கூடியது, இது ரட்சிப்புக்கு இதுதான், இது பரிசுத்தாவி பெற்றதுக்கு இதுதான் அடையாளம், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தான் அடையாளம், பக்தி விருத்திக்கு இதுதான் அடையாளம் என்று சொல்லி திணிப்பது, இல்லாத ஒன்றை கொண்டு வந்து அதை அவர்களை பாவத்தை தள்ளுவதற்கும் செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ சிலர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் என்ன செய்வோம், அந்நிய பாஷை இன்றைக்கெல்லாம் இருக்கிறது, நாங்கள் பேசுகிறோம், வரம் இன்றைக்கு தொடருகிறது என்று ஒருவர் சொன்னாரானால், சரி, ஒருவர் சொல்கிறாருன்னு வைப்போம், இன்றைக்கு இருக்கிறது தேவன் கொடுக்கிறாருன்னு சொல்லி. அப்படியே இன்றைக்கு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் அதை செயல்படுத்தணும்னா, இருக்கிறதா எடுத்துக்கிட்டா சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை பின்பற்ற முடிந்ததாக இருக்கணும். அப்படின்னா தான் இன்றைக்கு செய்யணும். என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது? பொதுவாய் பேசினால் வியாக்கியானப்படுத்துதல் இருக்கணும். 1 கொரிந்தியர் 14:13 வாசியுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். 28வது வசனத்தை வாசிங்க. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். இப்போ இன்றைக்கு நான் அந்நிய பாஷை வர எனக்கு இருக்குது பயன்படுத்தணும்னு சொன்னாலும் சபையிலே பேசுகிறதா இருந்தா அதுக்கு விளக்கம் சொல்லாட்டா பேசக்கூடாது. இன்றைக்கு இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டா, இந்த வாரம் இன்றைக்கு பக்தி விருத்தி கொடுக்குற எப்படி எடுத்தாலும், வேதாகம் சொல்லுகிறபடி தான் எடுக்கிறேன்னு எடுத்தாலும், இன்றைக்கு இருக்கிறதா எடுத்தாலும் அர்த்தம் சொல்லாட்டா சபையிலே பேசக்கூடாது. எல்லாரும் கிடந்து கூப்பாடு போடக்கூடாது. போல் சிலவங்களை பார்த்து பைத்தியம் பிடித்தவர்கள் அல்லவா சொல்லுவாங்க, அதை கேட்கிறார். 2வது, பற்பல பாஷைகளிலே பேசுகிறதுனாலே விசுவாசிகள் கட்டி எழுப்பப்படணும். 12வது வசனத்தை வாசியுங்கள். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அப்படி 26வது வசனத்தை படிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. அப்ப சபை ஒரு 5 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுறேன்னு ஒருத்தர் பேசுறாரு, சபைக்கு அதனால பக்தி விருத்தி உண்டாயிருக்கணும். அப்படி உண்டாகலைன்னா பேசக்கூடாது. எப்படி உண்டாகும்? சும்மா ஒரு சத்தம் போட்டு கொண்டே இருந்தால் உண்டாகுமா? உண்டாகாது. பக்தி விருத்திக்கு ஏதுவல்லானவற்றை சபையிலே பொதுவாக செய்யக்கூடாது. அடுத்ததாக, அப்படியே பேசுறேன்னு எடுத்தாலும் எல்லாரும் பேசக்கூடாது. 27வது வசனத்தை வாசிங்க. யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறதுண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அப்போ என்ன, எத்தனை பேர் கூடி போனா எத்தனை பேர் தான் பேசலாம்? 3 பேர். ஒரே நேரத்துல 3 பேரா? ஒவ்வொருத்தராட்டா? ஒவ்வொருவராக இருந்து இன்னைக்கு அப்படி இருக்குதுன்னு ஒருத்தர் எடுத்தாலும், இன்றைக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, இன்றைக்கு இந்த வாரம் தொடருதுன்னு எடுத்தாலும் இதை ஃபாலோ பண்ணணும். எத்தனை இடத்துல ஃபாலோ பண்றாங்க? இல்லைன்னா பேசக்கூடாது. பொதுவாக எல்லாரும் அந்நிய பாஷையில பாடுகிறோம் என்று சத்தம் போடக்கூடாது. இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க, எல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு.
23 வசனத்தை படியுங்கள். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாருமா சேர்ந்து சத்தம் போட்டு கிடந்தா உங்களை பார்த்து பைத்தியம் பிடிச்சவங்க இல்லையா சொல்லுவாங்க. அப்ப யாருடைய நாமம் தூஷிக்கப்படும்? தேவனுடைய நாமம். அதற்கு காரணியா இருக்கலாமா? அடுத்ததாக இது கட்டுப்படுத்தப்படக்கூடியது. 32வது வசனத்தை வாசியுங்கள். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறது. சிலர் திடீர்னு துள்ளி குதிச்சிருவாங்க. கர்த்தர் என்னை இழுத்துட்டு போயிட்டாரு. இழுத்து ரப்பர் பேண்ட் ரொம்ப இழுத்தா கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் இழுக்க முடியாது. அடங்கி இருக்கிறது. அடங்கி இருக்கலன்னு சொன்னா அது கர்த்தர் கிடையாது. இல்லை, கர்த்தர் கொண்டு பழிய தூக்கி போட்டுறது. ஏன் இப்படி பேச? நான் பேசல, அவர் பேசினார். அவர்கிட்ட கேட்டுக்க. அது நடக்கக்கூடாது. ஏன்னா தப்பு பண்றவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அது நாங்க பண்ணல, அது ஆவியானவர் கொண்டு போயிட்ட. பவுல் சொல்றாரு, அப்படி அவர் செய்ய மாட்டாரு. அவர் உணர்வுள்ளவர், ஒழுங்காய் செய்யக்கூடியவர். அங்க போயிருந்துட்டு அப்ப பவுல் சொல்றாரு, இப்படி ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அன்றைக்கு ஏமாற்றுக்காரன் சொல்றார். மற்றபடி ஒழுங்காக செய்யப்பட வேண்டும். 40வது வசனத்தை வாசியுங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஒழுக்கமாட்டு கிரமமாக செய்யப்பட கடவுது. சரி, இன்னும் சில காரணங்களை சொல்றேன். இன்றைக்கு நான் பேசுறேன்னு ஒருத்தர் சொன்னாலும் சபையிலே இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடாது. ஏன்? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28-30 வரை பார்க்கும் பொழுது அந்நிய பாஷைகளை பவுல் பிரதான வரமாக முதலாவது குறிப்பிடல. அப்ப எது பிரதானமா இருக்கக்கூடியது? போதிக்கக்கூடியதுதான் பிரதானமாக அங்கு இருக்க வேண்டும். வசனத்தை போதிப்பதற்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டும் திருவசனத்தை ஜாக்கிரதையை பிரசங்கம் பண்ணு, ஆரோக்கிய உபதேசத்தை பேசு என்று சொல்லி பேசக்கூடியது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ பக்தி விருத்திக்கு உண்டாக பேசுகிறான். ஒரு வசனம் வாசியுங்கள். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:3-4. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். இதுல சபைக்கு பக்தி உண்டாக்குற வரம் என்னது? அந்நிய பாஷைய தீர்க்க தரிசனமா? தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியது ரெவலேஷன். இன்றைக்கு நிறைய ரெவலேஷன் இருக்கிறதான்னு சொன்னா இல்ல. அப்ப இந்த வசனத்தை தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து ஏம்புகிறது. தீர்க்க தரிசனமான வசனங்களை எடுத்து ஏம்பக்கூடியதற்கு நாம கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். அப்ப இதுல யார் பெரிய ஆளு? நான் 10,000 லாங்குவேஜ் பேசுறேன்னு சொல்ற ஒரு பெரிய ஆளா? சபையில அதை விட 5 வார்த்தை பக்தி விருத்திக்கு உண்டாக்குறது, இதுல யார் பெரிய ஆள் சொல்லுங்க? கருத்தாக சில வார்த்தைகள் பேசுகிறேன். அது நாடணும். அடுத்ததாக அந்நிய பாஷை வரங்களை நாட வேண்டுமா? 1 கொரிந்தியர் 12:30-31 வாசியுங்கள். எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லாருக்கும் தேவன் கொடுக்கல. அப்போ முக்கியமான வரங்களை நாடுங்க. அப்போ இதை வச்சுட்டு சில சொல்றாங்க, இதான் முக்கியமான வரம், இதை நாடுங்க. ஆனா இது முக்கியமான வரமாக சபையிலே இல்லை, இதை விட முக்கியமான வரங்கள் இருக்கிறது. அப்போ முக்கியமான வரங்களை நாடுங்கள் சொல்லும் பொழுது இப்போ முரண்படுகிறதா? 1 கொரிந்தியர்
12வது அதிகாரம் 11வது வசனத்தை படியுங்கள். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ ஒரே ஆவியான தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார்னு 11வது வசனம் சொல்லுகிறது. 31 சொல்லுகிறது முக்கியமான வரங்களை நாடுங்கள். இது திஸ் இஸ் இன் கார்ப்பரேட் செட்டிங். சபைக்கு இதில் நீங்கள் எந்த வரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இந்த பற்பல பாஷைகளை பேசுகிறது அன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொரிந்து சபையில் என்ன நடக்குது? வரங்களிலே எல்லா வரங்களும் தேவன் கொடுத்தது தான், எல்லாவற்றுக்கும் நோக்கம் உண்டு, தேவை உண்டு. ஆனால் சில வரங்கள், இப்போ இந்த அடையாள வரங்கள் சில நோக்கத்திற்காக சிலருக்கு மாத்திரம். இப்போ பற்பல பாஷை பேசுகிறவரும் நம்ம அஸ்திபார வரமாக எடுத்தால் எப்படி தான் பார்க்கணும்? யூதரோடு தொடர்புடையதாக தான் பார்க்கணும். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியது, போதிக்கக்கூடியது, இவைகளெல்லாம் என்னது? எல்லாரையும் பெனிஃபிட் பண்ணக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் இல்லை. அப்போ சபைக்கு சொல்றார், நீங்க எதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? அடையாளம் வரும், சுகமாக்குறாரு, அதுக்கு பார்க்கக்கூடாது. சபைக்கு எது அதிக பக்தி விருத்தி, கார்ப்பரேட் யாருக்கு எந்த வர அநேகருக்கு பக்தி விருத்தி கொடுக்குமோ அதை நீங்கள் அதிகமாக நாடணும்னு சொல்றார். அதுக்கு நீங்க இந்த கார்ப்பரேட் எம்பசிஸ் இஸ் ஆன் தி கிரேட்டர் கிஃப்ட்ஸ். வாட் ஆர் த கிரேட்டர் கிஃப்ட்ஸ்? அதுதான் இங்கே சொல்றார். என்னது இதை விட ஏன் அது பெருசுன்னு சொல்றார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 14:2 வாசியுங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். சிலர் இதை எடுத்துதான் சொல்றாங்க, இது அப்போஸ்தலர் நடபடியில் சொல்லப்பட்ட பற்பல பாஷை, இது பூமிக்குரிய பாஷை, இது தேவ பாஷை, தேவனிடத்தில் நாங்கள் ரகசியத்தை பேசுகிறோம். என்ன பேசுகிறாங்க? மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இப்படி பேசுறவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இப்போ மத்தேயு 6:7 வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஜிபரிஷ் வேர்ட்ஸ், அர்த்தமற்ற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? ஜெபத்துல பேசக்கூடாது. இப்போ 1 கொரிந்தியர் 14:15 வாசிங்க. அதே 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். விண்ணப்பம் எப்படிதான் பண்ணணும்ப்பா? ஆவியோடும் கருத்தோடு பண்ணணும். கருத்து இல்லாமப்போ அப்போ தனிப்பட்ட விதத்தில் சிலர் பேசுகிறார்கள், எங்களுக்கு அதனால பயங்கர உற்சாகமாகிவிட்டு ஆவியில் நிரம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். தனிப்பட்ட விதத்தில் அது வேறு யாருக்கும் திணிக்காத வரைக்கும் நேரடியாக இன்னொருவரை பாதிப்பதில்லை. ஆனால் இது சரியா என்பதை இவைகளை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அடுத்ததாக எந்த வரமாக இருக்கட்டும், 1 கொரிந்தியர் 12:7 படியுங்கள். அது எதற்கென்று சொல்லி, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. மூலமொழியில் அது எப்படி இருக்குது? சபையின் எல்லாருடைய 1 கொரிந்தியர் 13 சொல்லுது, அன்பில்லாம நான் என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. நான் மனுஷர் பாஷையில் தூர பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் வேஸ்ட். இந்த வரத்தை அன்போடு எப்படி பயன்படுத்துறது? ரகசியம் பேசும்போது யார்கிட்ட அன்போட பயன்படுத்துறது? கேள்வி இருக்கிறது. அடுத்து 1 கொரிந்தியர் 14:22 வாசிங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இது அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. இதை வச்சு தேவனிட்ட எப்படி பேசுறது? அவிசுவாசிக்கு தான் இது அடையாளம். இது தேவனிட்ட பேச முடியுமா? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவன் ஆவியினாலே ரகசியத்தை பேசினாலும் பேசுகிறதை அறியாதிருக்கிறான், மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இந்த வசனத்தை வைத்து தேவனிடத்தில் ரகசியம் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தாலும் என்ன சொல்லுகிறது? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். போல் என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் நினைப்பது போல ரகசியம் பேசுங்கள் என்று சொல்லல. அங்க என்ன நடந்தது? கொரிந்து சபையிலே நாங்கள் தேவனோடு பேசுகிறோம் என்று சொல்லி சிலர் தங்களை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தார்கள்.
பவுல் சொல்றாரு, இவன் பேசுவது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இவன் என்ன சொல்றான். he is not endorsing it, he is making a sarcasm. இவர் இதை அங்கீகரித்து சொல்லல, இதை நகைப்பாக சொல்லுகிறார். அவன் பேசுறது அவன் தேவன்கிட்ட தான் அவன் பேசுறது யாருக்கு தான் புரியும்? ஏன்னா இது அவிசுவாசிகளாகி யூதர்களுக்கு அடையாளம் வரும். அவர்களோட தொடர்புல சும்மா வாய்க்கு வந்தது போல் பேசிக்கொண்டிருந்தா, வாய்க்கு வந்தது போல் பேசக்கூடாது. அப்படி பேசிக்கொண்டிருந்தா இது யாருக்கு தான் புரியும்? சும்மா பேசிக்கிட்டு இருந்தா அந்த ஆண்டவருக்கு தான் என்ன செய்யும்? வெளிச்சம் என்கிற அர்த்தத்தில் தான் இதை எடுக்கணும். ஏன் ரகசியம்னா என்ன? முதல்ல ரகசியம்னா என்ன? ரகசியம்னா இப்போ நான் சொல்கிறேன் பிரதர், ஒரு ரகசியம் சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னா அது வரைக்கும் அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அதனால அதுக்கு பேர் என்னது? சீக்ரெட். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட ரகசியம் ஒன்று பேச போகிறேன், ஒரு ரகசியம் சொல்ல வேண்டியிருக்கு, யார்ட்டையும் சொல்லாதீங்க. சின்ன வயசில் சொல்லுவாங்க, ஒரு ரகசியம் சொல்கிறேன், காதில் ஊதிட்டு போயிடுவாங்க இல்லையா, ஊன்னு. அந்த மாதிரி ஒரு இப்போ இங்கே யார் ரகசியம் பேசுகிறா? யார்கிட்ட? 2ஆம் வசனம் வாசியுங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தேவனுக்கிட்ட அப்போ ரகசியம் சொல்ல முடியுமா? அவர்கிட்ட நான் அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ரகசியம் இருக்குது? ஏதா இருக்குதா? ஆண்டவரே உமக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடுறேன், எப்படி சொல்ல முடியுமா ஜெபம்? ஆண்டவரே எனக்கு இருதயத்துல நான் என்ன ஜெபிக்க போறேன்னு உமக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே நீ சிந்தையிலே நான் வார்த்தை வர்றதுக்கு முன்ன நான் என்ன சிந்திக்கிறேன்னு உமக்கு தெரியும், நீர் அப்படிப்பட்ட தேவன். ஆனாலும் என் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரங்களோடு சொல்ல சொல்லி இருக்கிறீர், நான் சொல்றேன். அப்போ இது சாத்தியமா? கிடையாது. தேவன் ரகசியத்தை இவன்கிட்ட பேசுறாருன்னு சொன்னாலும் ஒரு வாதத்துக்கு எடுத்திருக்கலாம். இவன் தேவனோட ரகசியம் பேசுவது இல்லை. ஒருத்தர் சொன்ன, நான் இந்த வசனத்தின்படி தேவனோட ரகசியம் பேசுறது இல்லையான்னு நான் கேட்டேன். இன்றைக்கு ரகசியம் பேசுறீங்கன்னு கேட்டேன். ஆமா. என்ன பேசுறீங்க தெரியுமா? இல்லை என்கிட்ட சொல்லாண்டா, ஆனால் உங்களுக்குள்ள உள்ள ரகசியம் உங்களுக்கு அது தெரியுமா? என்ன ரகசியம் பேசுறீங்கன்னு தெரியாது. அப்ப அதுக்கு பேர் என்னது? இப்ப 4ஆவது வசனத்தை படிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தனக்கே பக்தி அவன் நினைக்கிறான், எனக்கே பக்தி விருத்தி உண்டாகிறது என்று சொல்லி அவன் நினைக்கிறான். இதுவும் பவுல் அந்த இடத்துல தான் வர்றது. இவர் இதை வைத்து தாங்கள் பக்தி விருத்தி உண்டாகிறது, இப்ப பக்தி விருத்தி உண்டாகிறது வச்சிருப்போம். பவுல் இந்த அதிகாரத்தில் எடுத்து இயம்பக்கூடியது பேசுன்னு சொல்லல. ஏன்? 28ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். என்ன சொல்லுகிறது? அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். சபையில உனக்கு தேவன் இங்கு வியாக்கியானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை நடத்தலைன்னா தேவன் முதலாவது உன்கிட்டே சொல்லல. அப்ப நீ என்னதான் செய்யணும்? அவர்கிட்டே சொல்லிட்டு போ என்னன்னு சொல்லி. சொல்லக்கூடிய செய்தி என்னது? மனம் திரும்பு. இப்ப ஆண்டர்கிட்டே சொல்ல முடியும், மனம் திரும்பு சொல்லலாமா? அப்படி அந்நிய பாஷையில தேவன்ட்ட என்ன சொல்றது? பக்தி விருத்தி ஆண்டவருக்கு உண்டாக்க பேச முடியுமா? பவுல் என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். எல்லா விசுவாசிகளுக்கும் தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு ஜெபிப்பதற்கு கிருபை இருக்கிற ஒரு வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமா பெற்றிருக்கிறோம். பிதாம நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். ஈக்குவல் ஆக்சஸ் டு த ஃபாதர். இதுல பாஷையில பேசுகிறவன் ரகசியம் பேசுறான் அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசக்கூடியது. இப்போ சிலர் சொல்றாங்க, நாங்கள் ரோமர் 8ஆவது அதிகாரம் எடுங்க, அதுல ஒரு வசனம் வரும், அந்தபடி ஆவியானவர். அந்த வசனம் எங்க இருக்குது? அதை வாசிங்க. ஒண்ணு, அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். அது எந்த வசனம்? 26. வாசிங்க.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில சூழ்நிலையில என்ன ஜெபம் பண்றதுன்னே தெரியாது. ஆனா இன்னொரு பக்கம் ஆவியானவர் நமக்காக நின்று நிற்பார். இவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு வாக்குக்கு அடங்காது. இப்ப சிலர் சொல்றாங்க இதுதான் அந்நிய பாஷைன்னு சொல்லி. அதுல என்ன பட்டிருக்கு வாசிங்க? வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு. இங்கிலீஷ்ல அது எடுக்க முடியும்னா எடுத்து வாசிங்க பிரதர். இங்கிலீஷ்ல Likewise, the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the Spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. அந்த கடைசி ஃப்ரேஸ் வாசிங்க. groanings which cannot be uttered. நாங்கள் ஆவியிலே நிரம்பி சத்தம் போடுகிறோம். இதுதான் ஆவியானவர் எங்களுக்காக ஜெபிக்கிற. இது ஆவியானவர் பரிந்து பேசுறது இல்லை. ஆவியானவர் பரிந்து பேசுறதுன்னு சொல்ல முடியாது. நம்முடைய வார்த்தைகள்ல முடியாது. சிலர் சொல்றாங்க இது நாங்க அந்நிய பாஷையில பேசுறோம், அவர்களுக்கு ஆவியானவர் சில உதவி செய்யலாம். ஆனா இது அது அல்ல. இது எல்லா விசுவாசிகளுக்கானது. இது அதிகமா வாழ்க்கையில பார்க்க முடியுதுன்னா அது பாக்கியம் நிறைந்தது. அதே போல நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளை பேசினாலும் பவுல் சொல்ல நான் தூதர் பாஷைகளை நான் பேசுகிறேன்னு சொல்லல. ஒரு ஆர்கியூமெண்ட் எடுக்கிறார். நான் சகல ரகசியத்தை அறிந்தாலும். இப்ப சகல ரகசியத்தை போல அறிஞ்சாரா? ஆனா பவுல் சொல்ற நம்முடைய அறிவு குறை உள்ளது. ஆனா சொல்ற சகல ரகசியத்தை அறிந்தாலும் தூதர் பாஷைன்னு ஒண்ணு இருந்து நான் அப்படி பேசினாலும் மனுஷருக்கு எல்லா பாஷை பேசினாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அந்த கிஃப்ட் அன்பு இல்லாம செயல்படுத்தப்பட்டது. அது கிஃப்ட் அல்ல. The result, it should exhort you. Purpose for others. நோக்கம் மற்றவர்களுக்காக. அந்த நோக்கத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தினால் நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். நோக்கம் நிறைவேறாமல் சுய பக்தி விருத்தி என்பது நேரடியாக வரங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆக இன்றைக்கு பேசுகிறேன்னு சொன்னாலும் இவைகளெல்லாம் செய்யணும். அதேபோல ரகசியம் நான் பேசுகிறேன் என்று சொன்னாலும் வேதவசனத்தின்படி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அந்த இடத்தில் பேசுகிற மொழி, இது மூல மொழியில போனால் உங்களுக்கு அழகா தெரியும். கிரேக்கு மூல மொழியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அழகா தெரியும். தமிழ்ல போகும்போது பேசுறான் பவுல் அதை சர்க்காசமாக அன்றைக்கு நாங்கள் ரகசியம் பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி விளக்கமும் வராது. தேவன் கொடுத்தா விளக்கம் வந்திருக்கும், விளக்கம் வராது. நாங்கள் ரகசியம் பேசுறோம். க்னாஸ்டிசிஸ்ட் அன்றைக்கு அவர்கள் தான் நாங்கள் ரகசியம் பேசுறோம் சிறந்தவர்கள் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஹைஜாக் பண்ண நினைத்தவர்களுக்கு பவுல் அடிக்கிற பதில் இது. ஏனென்றால் தேவனிடத்திலே நாம் சொல்வதற்கு ஒரு ரகசியம் இல்லை. தேவனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசவும் முடியாது. வீண் வார்த்தைகள் வரக்கூடாது. இதில் கிறிஸ்தவனா இல்லையா என்று நிர்ணயிப்பது இதுவல்ல. ஒருத்தர் பற்பல பாஷைகளை நான் ரகசியமா தேவன்கிட்ட பேசுறேன்னு சொல்றதுனால அவர் கிறிஸ்தவர் இல்லை, அப்படி இல்லைன்னு நாம் ஒதுக்கி விடவும் கூடாது. நாம் சத்தியத்தை அன்பிலே அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதே வேளையில் தேவனிடத்தில் நான் ரகசியம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, அவருக்கு பக்தி விருத்திக்கு ஏதோ அவர்கிட்ட பேசுவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகலமும் நல்லொழுக்கமும் கரவுமாக செய்யப்பட கடவுது. கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்களிலே இன்றைக்கு கர்த்தருக்கு பயன்படுத்துகிறதிலும் பக்தியாய் வாழ்கிறதிலும் சாட்சியாக ஜீவிக்கிறதிலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதிலும் என் வாழ்வு என் எதிர்காலம் எல்லாம் கர்த்தருடைய சித்தம் இஷ்டத்தின்படிதான் போகிறது. அவருக்கு கையில் தான் இருக்கு. அதை மீறி ஒன்று நடக்காதுன்று சொல்ற சந்தோஷம்தான் பிரதானமானது. நன்றி. இவைகள் அதிகமாக சொல்லும் இது வெளிப்படுத்தப்பட அந்த பப்ளிசிட்டி பண்ணும் பொழுது இது பெருமைக்கு வழிவகுக்கிறது. ஆகையினால இன்றைக்கு இதை பிரதானப்படுத்தாத வரைக்கும் பிரச்சனை இல்லை நேரடியாக சபையில். ஆனால் இதை பிரதானப்படுத்தி இன்றைக்கு இதற்கு பேரிலே நூதனமான உபதேசங்கள், இது எதையாவது சொல்லி இதை பேச வச்சா ஏதாவது 4 வார்த்தை உளறி கொட்டினால்தான் நீ கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், விசுவாசி, ஆவியில் நிரம்பினவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பரலோகத்திற்கு போவா இல்லை என்று சொல்லுவது துர்போதனை. அதே போல இதனுடைய பேரில் இன்றைக்கு ஊழையிடுவதும் வாய்க்கு வந்தது போல் பேசுவதும் இதற்கு ஒரு விளக்கமும் இருக்காது ஆகினால் இன்றைக்கு மீடியாக்களிலே தொலைக்காட்சிகளிலே இது ஒரு கேலி பொருளாகி கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த எக்ஸ்ட்ரீம்ஸு கண்டிப்பாய் தவிர்க்கப்பட வேண்டும். இல்லை இதில் நான் கொஞ்சம் பேசுகிறேன்,
என்று சொல்லும் பொழுது இதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்தி சொல்லலாம். ஆனால் இவர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கரெக்டாக இருந்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. அதான் ஆரோனுடைய உதாரணத்தை சொன்னேன். பிரதான ஆசாரியன் தவறு செய்தார். ஆகையினாலே வசனம் வெளிச்சம் வர வர வசனத்திற்கு முக்கியம் கொடுக்கணும். வசனம் சொல்லுதா? இல்லை. ஏன்னா பக்தி விருத்தி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய நடத்துதல் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாகும். ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவருக்கு எனக்கு மொழி தெரியும், எனக்கு சொல் பிரவாதற்குமே அறிந்திருக்கிற அவர்கிட்ட போய் நான் ஒரு ஆவி ஒன்று ஒரு பிக்சர் காணிக்க வேண்டியதில்லை. நம்ம எல்லாம் தைரியமாக கிருபாசன தண்டையில போக கிடவும். நமக்கு அதனால அதுக்கு இடையிலே எந்த இடைத்தரகரும் தேவையில்லை. நேரடியாக ஆண்டவரே குறிப்பாக பயபக்தியோடு தாழ்மையோடு சொல்ல வேண்டியதை சொல்லி, உம்முடைய நாமம் உமக்கு தெரியும், நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய நாமத்தை மேயப்படுத்தும். ஆகினாலே இவைகளிலே நீங்கள் கவனமாக இருங்கள், கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வாருங்கள். நேரடியாக இந்த வரங்களினுடைய பெயரிலே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்றால் அதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கக்கூடாது, நீங்கள் அதற்கு உடன்படக்கூடாது. இல்லை, தனிப்பட்ட விதத்திலே நான் இவைகள் வரங்கள் இருக்கிறது, நான் பேசுகிறேன், எனக்கு சுய பக்தி என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்களானால் அவர்கள் தெளிவுபடுத்த கேட்டால் இந்த வசனத்தினுடைய வெளிச்சங்களை கொடுக்கலாம். இல்லை என்றால் அது இருந்துவிட்டு போகட்டும், அது கர்த்தர் சார்ந்தது, அவர்கள் சார்ந்தது. போலே சொல்றார், தேவன்கிட்ட பேசுறார், அவருக்கு தான் தெரியும். சரி, இதோடு கூட நாம் அஸ்திபார வரங்களை நாம் பார்த்து முடித்து விட்டோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரங்களில் அடுத்திருக்கிற வரங்கள் சில முக்கியமான காரியங்களை பார்ப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.